ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இந்த நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வந்து ஒரு டிஸ்கார்ட் குரூப்பில் இருக்கேன். அந்த டிஸ்கார்ட் குரூப்பில் எனக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் பேர் வந்து MK காட்ஜிலா. ஸோ இன்றைக்கி தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஃப்ரீ ஃபயர் விளையாடலான்னு முடிவு பண்ணிட்டு, சரி எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணலான்னு இருக்கும்போது சாஸ்கேன்னு அந்த டிஸ்கார்ட் குரூப்பில் ஒருத்தர் இருந்தார். சரி, அவர் மெசேஜ் போட்டார், நான் வந்து ஃப்ரீ ஃபயர் விளையாடுவேன் 1v2 வாங்க அப்படின்னாரு. இவருக்கும் எங்களுக்கும் ஹிஸ்ட்ரி வந்து நல்ல ஹிஸ்ட்ரியே கிடையாது, ஒரு பேட் ஹிஸ்ட்ரி தான். ஸோ சரி ப்ரோ வரோன்ட்டு நாங்களும் போயிட்டோம். ஸோ அந்த மேட்ச் எப்படி போச்சுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இதான் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கேமை. 0-0. நான் டெசர்டிக்கல் மட்டும்தான் எடுத்தேன். டெசர்டிக்கலுக்கு அப்புறமா நான் இது எடுத்தேனே, யூஎம்பியும் இதோ எடுத்தேன். உட்பேக்கரும் யூஎம்பியுமா, ஆமாம். அப்புறமா டெசர்ட்டு, உட்பேக்கரு, யூஎம்பி, அப்புறமா அந்த மண்டை கவசம் இதெல்லாம் வாங்கினோம். இவ்வளோதான். ஸோ உடனே வந்து என் ஃப்ரெண்டு காட்ஜிலா வந்து ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் பின்னாடியே பேக்கப் போயிட்டு இருந்தேன். அங்கே அப்படியே சைடில் பார்த்தாக்கா தலைவன் வந்துட்டுருப்பான் கோவாலை போட்டு. இங்கே வரும். நான் இங்கே ஒரு ஹெட்ஷாட் வைப்பேனான்னு தெரில, மறந்துட்டேன். அப்புறமா அவரும் அழுத்துறாரு, நானும் அழுத்த ஆரம்பிச்சிட்டேன். இங்கே 82 அவ்வளோ போச்சு. நான் கத்திட்டு இருந்தேன் அவன்கிட்ட, 82 படிச்சுடா, அவ்வளோ படிச்சுடான்ட்டு தான். அப்புறமா சும்மா இந்த டெசர்ட் ஈகிளை வச்சு தான் அப்புறம் அடிச்சுக்கோங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரீ ஃபயர் ஆடுறதுனால டச் விட்டு போச்சு. உடனே இவர் வேறு 1v2 வேறு கேட்டாரா. சரி போயிட்டோம் நாங்கள். இப்போ தலைவனை ட்ராப் பண்ணி இவன் போட்டுருவான். சாரி, காட்ஜிலாவை ட்ராப் பண்ணிட்டு தலைவன் போட்டுருவான். அப்புறமா என்னையும் போட்டுருவான். அப்புறமா இப்போதான் நம்ம தலைவன் டென்ஷன் ஆகிடுவான். காட்ஜிலா நாம்பே போடுறோம் வாத்தியாரே, 2 கிளம் இறங்கிட்டான். சரின்ட்டு நாங்களும் மண்டை கவசம் அந்த கவசம் எல்லாமே வாங்கிட்டு எல்லாம் வாங்கிட்டு நான் எத்தனை வாங்கிட்டு உட்காந்துருக்கேன் பாருங்க. அப்புறமா நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த கேஜி வேற. அப்புறமா தலைவன் இந்த பக்கமாக போவானா, சரின்னு நானும் கூட போயிட்டுருப்பேன். ஏன்னாக்கா அப்புறமா நாம் வாங்கிட்டு அவனும் குத்த சொல்ல முடியாதுல்ல. தான் சரி, குத்தம் சொல்கிறதுக்கு தான், குத்தம்லாம் சொல்ல மாட்டோம், சும்மா சொல்லிட்டு இருக்கோம். இப்போ தலைவன் அங்கே இருக்கான், நானும் போயிடுவேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இப்போ அடிச்சிடுவேன். டப்புன்னு ஒரே அடி தான் மண்டையிலே. அப்புறமா திருப்பியும் நாங்கள் பொருள்லாம் எடுத்துகிட்டு, நம்ம ஏற்கனவே இருந்த பொருள், அப்புறமா இந்த ஸ்பீட் பூஸ்ட்டு இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். வாங்கிட்டு அங்கே பார்த்தாக்கா அவன் பாட்டுக்கு செவத்தில் அடிச்சுக்கிட்டே ஓடிட்டு இருந்தான். சரின்ட்டு நாங்கள் பிளான் போட ஆரம்பிச்சிட்டோம், இங்கேருந்து வருவானா அங்கேருந்து வருவானான்ட்டு. அப்புறமா நான் என்ன பண்ணுவேன், சரி நான் ஒரு பக்கம் போகிறேன், நீ ஒரு பக்கம் போன்னு ஓகே பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், இவர் தலைவன் லெஃப்ட் சைடு போயிடுவான், நான் ரைட் சைடு போவேன். இங்கே பார்த்துட்டு ஒரு மாதிரி செக் பண்ணிடலான்னு பார்த்தாக்க யாருமே இல்லையா, அவன் இல்லை. சரின்ட்டு நான் ரைட் சைடு வந்துட்டேன். ரைட் சைடு வந்த உடனே கன்ஃபயர் சத்தம் கேட்குது. இவன் வேறு சொல்கிறான் இங்கே வந்துட்டான் அப்படின்ட்டு. சரின்ட்டு நானும் வந்துட்டேன். ஸோ அம்மா நான் சில இதில் க்ளூவால் போடாமல் இருந்திருப்பேன், அதுலேயே நம்ம தலைவன் அடிச்சிருவான். சரின்னு நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூவால் போட்டுருந்தேன். நான் எவ்வளோ தான் முக்கி நான் ட்ரை பண்ணாலும், ஆனால் செம்ம பிளேயருங்க. தலைவன் வேறு பிசியில் ஆடிட்டு இருப்பான். ஸோ இப்போ இவனை முடிச்சு விட்டான், காட்ஜிலாவை. தலைவன் பிசியில் ஆடுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். இப்போ மெடிக்கிட் போட்டுட்ருக்காரு உள்ளே.
பிசிடான்னு நான் அப்போ தான் இவன்கிட்ட சொல்கிறேன். இப்போ நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நாங்களே பார்த்தோம் இவர் பிசின்னு தலைவன். சரி அடிங்க, நான் சமாண்டி அடித்தேன், நானும் அடித்தேன், நல்லா கொடுத்தேன். ஆனால் கடைசியில் உட்பகரை வச்சு அழுத்திப்பிடி, சரி அழுத்திப்பிடின்ற பாருங்க, நல்லா ஒன்ட்டா படிச்சிட்டான். அப்புறமா வணக்கம் போட்டார் தலைவர். எமௌண்ட் போட்டானான்னு காட்சியில் அவரை கேட்டுட்டு இருந்தான். எமௌண்ட்டு போட்டான்டா, இந்த வணக்கம் எமௌண்ட் இருக்கோம்ல அதை போட்டுட்டு இருந்தான்டான்னு. வணக்கம் எமௌண்ட்டு தானடா போடுறான் நான் நினச்சிட்டு இருந்தாக்கா, இவன் ஒருத்தன் அவன் வணக்கம் எமௌண்ட்டே நம்மளுக்கு போடுறானா, இல்லை நான் அவனை போடுறேன்னு இப்படின்னு பேசிகிட்டு இருந்தான். ஆனால் வணக்கம் எமௌண்ட்டுக்கும் அடிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்னே தெரில. தலைவன் சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருந்தான். சரின்ட்டு நாங்களும் இறங்கிட்டோம். அப்புறமா பார்த்தா தான் தெரியுது, இப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டு நடக்கும். அந்த ட்விஸ்ட்டு நீங்கள் டக்குன்னு இப்போ பார்த்துருங்க. இதோ வரும் பாருங்க. நாங்கள் இங்கே வந்துடுவோம். சரி, இங்கே அந்த ட்விஸ்ட் இருக்காது. தலைவன் அங்கேருந்து வருவான்னு பார்த்தாக்கா நடக்கிற சத்தம் கேட்கும்னு இந்த பக்கம் பார்த்தாக்கா இங்கே வந்துடுவார் தலைவன். எப்படா இது சம்மந்தமே இல்லாமல் வரான்டா அப்படின்ட்டு நாங்கள் பேசிட்டு இருந்தோம். அப்புறமா இங்கே வந்துட்டு நானும் யூஎம்பி எடுத்துட்டேன். நான் இங்கே ஒரு கோளாறான தப்பு பண்ணிட்டேன். க்ளோவால் நிறைய நேரத்தில் போட்டிருக்கணும், க்ளோவால் போடலைன்னா அது வேறு ஒரு பிரச்சனையாகிடுச்சு. அப்புறமா நான் வந்து ஒன் டேப் கிங்கடாங்கிற மாதிரிலாம் இருந்தேன். அதுக்குள்ளே நம்ம தலைவன் அடிச்சிட்டான். நான் ஒன் டேப் அடிக்கலான்னு பார்த்தாக்கா நம்மளால் முடியல. எனக்கு வேறு டச் விட்டு பிடிச்சா நான் வேறு மேலே தூக்குன்னு தூக்கிட்டு தான் இருந்தேன். அப்புறமா இங்கே இந்த ஸ்பீட் பூஸ்ட்டு அது இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். ஸ்பீட் பூஸ்ட்டு, மண்டக்கவசம், ரிப்பேர் கிட்டு எல்லாமே வாங்கிட்டு இப்போ வந்து தலைவன் வந்து இப்போ தான் ஒரு செம்மையான ஒரு விஷயம் பண்ணுவாங்க. நான் வந்து ஷாக் ஆகிட்டேங்க. நம்ம காட்சியில் அப்போ ஒரு நல்ல விஷயம் பண்ணுவான். பார்த்துட்டு எனக்கு சரி கடுப்பாயிடுச்சு, ஏன்டா இவன் இப்படி பண்ணுறான்னு. இப்போ பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், க்ளோவாலும் போட க்ளோவால் போடுறா. அவன் கேட்கல, நம்ம வந்து ஸ்னீக் பீக் பண்ணுவோம் தலைவரே அப்படின்னா. நீ ஸ்னீக் பீக் பண்ணுறியோ இல்லை என்ன பண்ணுறியோ, நான் க்ளோவால் போடுறேன்ட்டு நான் க்ளோவால் போட்டு வந்துட்டு இருந்தேன். நல்ல வேலை நம்ம தலைவனும் லேட்டாக வந்தான். க்ளோவால் போடுற நேரத்துலலாம் நான் போட மாட்டேன். இங்கெல்லாம் அழகாக க்ளோவால் போடணும், ஆனால் நான் போடல. போட இவன் க்ளோவால் போட, அங்கே தலைவன் க்ளோவால் தான் போட்டுருந்தானோ. அப்புறமா இங்கே நாக்கு வச்சிருவார். அப்புறமா எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறமா தான் பச்சை அனுப்பி விட்டேன். அது என்ன பண்ணோ அவன் கத்திருந்தாயே நோரி வேடா. அப்புறமா வந்து நம்மள்கிட்ட கற்றுவான்டான்னு இருந்தான். சரின்ட்டு அதுக்குள்ளே தலைவன் வேறு முடிச்சு விட்டானா, சரின்ட்டு நல்லா கண்டுக்கல. இங்கே இந்த மாதிரிலாம் ஆடலாமா சொல்லுங்கள். அப்போ சரி ஹிட்டுங்க, செம்ம ஹிட்டு. கொஞ்சமாக டேமேஜ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்துருந்தாக்கா நான் வின்னே பண்ணியிருப்பேன் இந்த மேட்ச்சு. அப்புறமா தலைவன் சுற்றி போட்டுட்டு நான் வந்து அப்போ தான் ரிப்பேர் கிட்ட போட்டுருப்பேன். கரெக்டாக வெளியே வந்து மேக்டனை வச்சு நம்ம தலைவன் முடிச்சு விட்டான். அப்புறமா இந்த மாதிரி தான் மேட்ச்சு போச்சு. இதுக்கப்புறம்லாம் நடக்கிறது. அப்புறமா பேசிகிட்டு இருந்தோம், என்ன பண்ணலாம் இது பண்ணலான்ட்டு. அப்புறமா நான் வேறு சொல்லிட்டு இருந்தேன், என்ன அவன் இப்படி விளையாடுறான் அப்படின்ட்டு இருந்தேன். இன்னமும் நான் இந்த ரியலைசேஷனுக்கே வரல, நான் யூஎம்பியை மாற்றணும்னு. மேக்டன் இருக்கிறதே நான் பார்க்கல. ஆக்சுவலாக மேக்டன் இருக்குன்னே எனக்கு தெரியல. அப்போது நான் என்ன நினச்சேன், சரி நம்ம யூஎம்பியே ஆடுவோன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் வந்து மேக்டன் இருக்கிறதே பார்க்கல, யோசிக்கவும் இல்லை. அவன் பண்ணும்போதும் யோசிக்கல. இங்கே சரி பண்ணு நடக்கும். தலைவனை நான் பிளாக் பண்ணி விட்டு, அவன் காட்ஜில் பிளாக் பண்ணி விட்டு திருப்பி க்ளோவால்லேருந்து பூண்டு வருவான். என்னன்னு பார்த்தாக்கா நம்ம நெட்ஒர்க்கே சரி பண்ணுது, என்னடா இதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறமா இங்கே தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோவால்லாம் போட்டு ஆடிட்டு இருந்தேன். செம்ம டஃப்பு கொடுத்தாங்க தலைவன். ஆமாம், 2v1க்கு இவ்வளோ டஃப்புங்க. செம்ம டஃப்பு தலைவன். இங்கே எங்கேருந்து தூக்குறேன்னு பார்த்தீங்களா, எங்கே நான் ட்ராக் பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே தான் ஒரு 100-110 விழும். நான் கத்திக்கிட்டு இருப்பேன் அவன்கிட்ட, 110 விழுந்துருச்சுடான்னு. அப்புறமா டக்குன்னு தலைவன் வந்து ஒன் டாப் வச்சு
எமோட் போட்டுட்ருப்பார். தலைவன் அதில் காண்டாயிட்டானா என்னன்னு தெரியல. தலைவன் வந்து சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், என்னை இப்போ பேச முடியலங்க. சரி, அப்புறமா இங்கே ஃபார்மேஷன்லாம் போட்டு இங்கே இந்த பக்கமாக போகலாம் அப்படின்னு இருந்தோம். இந்த வீடியோவே இன்னும் ரொம்ப நேரமாக ஓடிட்டுருக்கு. தரமான ஃபன்னு, தரமான கம்பேக் எல்லாமே இருக்கும், பார்த்துக்கிட்டே இருங்க. நான் சொல்கிறேன், கம்பேக் கேரண்டீடுங்க, கேரண்டி. நான் விளையாண்டுட்டு தான் நான் சொல்கிறேன், கேரண்டி கம்பேக். இப்போ வந்து இங்கே க்ளோவெல்லாம் போட்டு அங்கே வந்து காட்சியில் வந்து க்ளோவாலும் போட மாட்டான், எதுவும் போட மாட்டான். நான் சேஃபாக போயிட்டு எல்லாமே க்ளோவாலெலாம் போட்டுருந்தேன். அப்புறமா தலைவனும் ரஷ் பண்ணுவான், நாங்களும் ரஷ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், எனக்கு டச் விட்டு போச்சுங்கிறதுனால ட்ராக் எங்கெங்கேயோ பண்ணிகிட்ருப்பேன். அப்புறமா நம்ம தலைவன் வந்து மண்டையிலே ஒன் டாப் டெசர்ட் ஈகிளை வச்சு அடிச்சு விட்ருவான். ஆனால் இதுக்கப்புறம் தான் எங்களுக்கு சதி நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஓகே, அடுத்த ரவுண்டு இந்த பூஸ்ட்டு அது எக்ஸ்பி எல்லாமே வாங்கிட்டு இந்த மஷ்ரூம் எல்லாத்தையும், மஷ்ரூம் லெவல் 3 அதெல்லாம் வாங்கிட்டு இருப்போம். தலைவன் தான் வந்து கட்டாலாம் வச்சிட்ருக்கான். அவன் தான் வேறு MVP. அது கூட எனக்கு மறந்து போச்சுங்க. எனக்கு ஃப்ரீ ஃபயரு நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் விளையாடினேன். அதுவும் இன்றைக்கி தலைவன் சொன்னதுனால தான் நானே விளையாண்டேன். அப்புறமா நாங்கள் சுற்றிட்டு போகாமல் இங்கேயே வந்துட்டோம். சரின்ட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், க்ளோவெல்லாம் போட்டு அடையாடை நினச்சிட்டு இருந்தோம். தலைவனும் வந்து க்ளோவெல்லாம் போட்டு அடைச்சிட்டு இருந்தான். அப்புறமா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுருப்பாங்க. டக்குன்னு நம்ம தலைவன் நாக் ஆகிடுவான். அப்புறமா நான் வந்து ட்ரை பண்ணுவேன், 100 போயிடும், 101 போயிடும், இன்னொரு 100 போனால் இவ்வளோதான் நான் வின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நம்ம தலைவன் அதுக்குள்ளே மெக்டனையும் யூஎம்பியும் வச்சு நம்மளை முடிச்சு விட்டான். வாட் அ கேம். அப்புறமா இங்கேயும் வந்து நம்மளுக்கு சின்ன சதி நடந்துடும். இதுக்கப்புறமா சதி தான் நடக்கும். நானும் வந்து உட்பேக்கரு, இந்த யூஎம்பி டெசர்ட் ஈகிள் எல்லாத்தையும் எடுத்துருவேன். அதெல்லாம் வாங்கிட்டுருப்பேன். அப்புறமா ஸ்பீட் பூஸ்ட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், சரி அந்த கண்டெய்னர் மேலே போகிற மாதிரி இருக்குல்ல, சரி நான் அதில் ஏறிடலான்னு இருந்தேன். சரி ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுவோம், எங்கே இருந்தால் அவன் வரான்னு பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ தான் சரி ஒரு செகண்ட். இப்போ நான் இந்த கண்டெய்னரில் ஏறிடுவேன். இங்கே ஏறிட்டு சரி நம்ம வந்து தலைவன் போட்டோம், அவன் அடிக்கிட்டோம், அப்புறமா நம்ம போகணுன்னேன். இப்போ நான் இங்கே வந்துட்டேன்னா தலைவன் சுற்றி க்ளோவால் மாற்றிப்பான். அப்புறமா திருப்பி வந்து இங்கே வந்துடுவான். இங்கே தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். நான் எங்கெங்கெல்லாம் ட்ராக் பண்ணுறேன்னு பாருங்களேன். அவன் மேலே என்னுடைய கிராசர் போகவே இல்லை, இருந்தாலும் நான் ட்ராக் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். அப்புறமா இவன் எங்கேன்னு பார்த்து இங்கே ஒரு 91 கொடுத்துருவேன். அவன்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன், 91 கொடுத்துட்டேன்டா, அடுறான்னு இருப்பேன். அம்மா தலைவன் வருவான். நல்ல ஏரியா. இங்கே வந்து இன்னொரு 110 அடிச்சிருவேன். அதாவது நான் இந்த நேரத்துக்கு வின் பண்ணியிருக்க வேண்டியது எனக்கு தெரியும். அவன் ஹெல்த்து செம்ம கம்மியாக இருக்குது. அப்போ தான் நம்ம பிளாக் பண்ணி விட்டுருலான்டான்னு நான் வந்துட்டு சொல்லிகிட்டு இருந்தேன். இவன் என்ன சொன்னான்னா, பிளாக்லாம் பண்ணாதடா, அப்புறமா நான் இந்த ஜோனில் மாற்றி கொண்டுட்டாங்க அப்படி இப்படின்னு கற்றுவான்டா அப்படின்றதான் நம்ம காட்சிடா. சரிடா நான் ஒன்றும் பண்ணலடான்ட்டு நாங்கள் விட்டுருப்போம். இந்த இடத்துல என்னால் வந்து எய்ம் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்புறமா க்ளோவெல்லாம் போட்டு அடைச்சிட்டு நான் இவனை ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன், அவனை ஃபோக்கஸ் பண்ணாமல் அவனை நான் சுத்தமாக ஃபோக்கஸ் பண்ணல. இப்போ எனக்கு வந்து சாகா போட்டுருவான். இப்போது இன்னும் போடலையா, நானும் வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பேன். இப்போ நம்மளுக்கு சோகாவை போட்டு விட்டான். அப்புறமா வந்து நம்மளை அவன் அடிச்சிட்டு இருக்கும்போது நம்மளை ஃபினிஷர் மூவ் போட்டு முடிக்கிறானா, அவன் எவ்வளோ தைரியமாக இருக்கான் பாருங்களேன். ஆனால் நம்ம தலைவன் வந்து தோற்றுருவான் இதுலேயும். அப்புறமா நாங்கள் வந்து சேடாக இருந்தோம், இன்னும் ஒரு 2 மேட்ச் தான்டா அவன் வின் பண்ணிடுவான்டா அப்படின்ட்டு. அப்புறமா இந்த மேட்ச் ஆச்சும் நாங்கள் ஜெயிக்கணும்டா, நம்ம ஜெயிக்கணும், இல்லைனா அவன் வின்னை தூக்கிட்டு பாய் பாய்னு சொல்லிட்டு போயிடுவான்டா அப்படின்ட்டு இருப்பான். இப்போ தான் நான் வந்து மேக்டனே எடுப்பேன். ஆக்சுவலாக இப்போ தான் முன்னாடியே எடுத்தேனா இல்லை, மேக்டன், யூஎம்பி, டெசர்ட் ஈகிள், ஸ்பீட் பூஸ்ட்டு, ஹெல்மெட்டு, வெஸ்ட்டு, இபி எல்லாமே எடுத்துகிட்டு
ஓ, நான் ஈபின்னு சொல்லாமல் முன்னாடி எக்ஸ்பின்னு சொல்லிட்டேன். ஸோ ஈபி எடுத்துகிட்டு நாங்கள் வந்து போயிட்டுருந்தோம். இவன் இங்கேயும் அதே தப்பு தான் பண்ணிகிட்டு இருந்தான். க்ளோவாலே போடலை. சரி அவனும் வரல, போடாமல் போட்டோன்னு நான் விட்டேன். அப்புறமா அவன் க்ளோவால் பார்த்தேன். சரி தலைவனுக்கு பேக்கப்பாக இருப்போன்னு நான் இங்கே பேக்கில் வந்துட்டேன். பேக்கில் வந்தால் தலைவன் நம்ம பக்கமாக வந்துட்டு இருந்திருக்கான், நாம் பார்க்கல. இங்கே அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்ருப்பாங்க. நம்ம போய்ட்டு சண்டைக்குள்ளே உள்ளே போடலாமான்னு பார்த்துட்ருப்பேன். அப்புறமா இங்கே ஒரு 79 வச்சுருவேன். அதுக்குள்ளே நம்மளை வந்து நாக் பண்ணிடுவான். நாக் பண்ணிட்டு அவன் முன்னாடியே ஃபினிஷர் போடுறான் பார்த்தீங்களா. அப்புறமா காட்ஜிலாவையும் கொண்டுடுவான். அப்புறமா கொண்டுட்டு மெடிக்கெட் போட்டுட்டு இருந்தார். நாங்கள் வந்து முடிவே பண்ணிட்டோம், தோத்துட்டோம்டா. தோற்றதுக்கப்புறமா இன்னொரு மேட்ச் தான் போடுவோம். அவன் வந்து காட்ஜிலா வந்து என்னை மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தான். தோத்தாலும் பரவாயில்லடா, நம்ம நெக்ஸ்ட் மேட்ச்லேயே போயிட்டு அடிப்போம்டா அப்படின்ட்டு இருந்தான். நம்ம என்னடா பண்ணுறது, தோக்க போகிறோம்டா, அதெல்லாம் நீ கவலைப்படாதடா விடுறான்னு தான். சரின்ட்டு எல்லாமே வாங்கிட்டு தலைக்கவசம் உடல் கவசம்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து சரி மேலே போயிடலாம். ஒரு நேராக தான் வருவான் தலைவன், சரி நம்ம மேலே போயிட்டு நேராக ஒழுங்காக அடிப்போம் அப்படின்ட்டு இருந்தோம். ஆனால் நாங்கள் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் வந்து முன்னாடி தான் வருவான்னு மெக்டன்லாம் எடுத்துட்டேன். அவன் பார்த்தா தலைவன் அந்த பக்கமாக குறுக்கு வழியில் வந்துட்டு இருந்தான். சரி அப்படின்னு நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போது அவன் எங்கே இருக்கான்னு தெரில. அப்புறமா பார்த்தாக்கா இந்த பக்கமாக வந்துடுவான். சரி இந்த பக்கமாக போய்ட்டு அடிக்கலான்னு 72 போடு, 75 கொடுத்துட்டு இங்கே பார்த்தாக்கா இங்கே இருப்பான். சரி இங்கே திருப்பியும் அழுத்தி பிடிச்சி ட்ராக் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே கீழே குளிச்சுட்டான். இந்த ஸ்மோக்கெலாம் போட்டுட்டு இருந்தான் நம்ம தலைவன் காட்சியில். அப்புறமா இங்கே வந்து பிளாக் பண்ணிவிட்டு சுற்று போட்டு இருப்பான். நான் வந்து கிரனேட் போடலான்டான்னு போட்டேன். ஆனால் அப்போ தான் அவனே சொல்கிறான், டே கிரனேட் டேமேஜ்லாம் ஆகாதுடா. டேமேஜ் மட்டும் ஆயிடுச்சு, தலைவன் கத்திட்டு இருப்பான்டான்னுவான். சரிடா போடலடான்ருப்பேன். அவர் இன்னும் ஒரே ஒரு மேட்ச் தான், நான் 2 மேட்ச்சுன்னு சொன்னேன், ஒரு மேட்ச்சு. ஆனால் நம்ம தலைவன் வந்து லாக்இன் பண்ணி காட்ஜில் வந்து அடிச்சிருவான். சரின்ட்டு நம்மளுக்கு இன்னும் 2 மேட்ச் தான், அவனுக்கு ஒரு மேட்ச்சு. நாங்கள் இதிலே வந்து லைட்டாக பயந்துட்டு தான் இருப்போம், ஏன் அவன் வின் பண்ணிட்டு போகிறானோ என்னமோன்ட்டு. சரிடா பார்த்துக்கலாம்டா அப்படின்ட்டு தான் நம்ம தலைவன் காட்ஜிலா. பண்ணுவோம், நாம் வந்து வின் பண்ணுவோம் அப்படின்ட்டு இருந்தாங்க காட்ஜிலா. சரின்ட்டு நாங்கள் வந்து திருப்பி மண்டை கவசம் எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் வந்து ஓடிக்கிட்டே தான் இருப்போம், ஓடுவோம். அப்புறமா இங்கே வந்து காட்ஜிலா வந்து இங்கே இருப்பான். காட்ஜிலா வந்து ஃபஸ்ட்டு போகிறேன்ட்டு அவன் போயிட்டான். சரின்ட்டு நான் திருப்பி பேக்கப் கொடுக்கலாம், அதே கரெக்டாக இருக்கும்ன்ட்டு அவன் கன் சத்தம் கேட்டோடனே க்ளோவால் போட்டிருந்தேன். தலைவன் வந்து கிளிச்சாகி உள்ளே போய்ட்டுருந்தேன் க்ளோவால்குள்ளே. கிளிச்சுனா நான் வந்து அவன் க்ளோவால் போடும்போதும் அவன் ஓடும்போதும் கரெக்டாக சிங்க் ஆகிடுச்சி, அவ்வளோதான். அப்புறமா தலைவன் கீழே வந்துடுவான்னு நானும் வந்துட்டேன். இங்கே வந்து அப்படி இப்படின்னு நான் பார்ப்பேன், அதுக்குள்ளே வந்து அவன் அடிச்சிட்டான்னு சருன்னு சுற்றி க்ளோவால் போட்டேன். அப்புறமா அவங்க 2 பேரும் அடிச்சுட்டு இருந்தாங்க. நான் ஃப்ரீ கேப் பார்த்து இவனை அடிக்கலான்னு பார்த்தாக்கா முடியல. இந்த மேட்ச்லாம் நான் க்ளோவால் அது இதுன்னு செம்மையாக போட்டு நான் விளையாண்டுருந்தேன். சொல்ல போனாக்க இது ஒரு செம்மையான மேட்ச்சு. இங்கே இன்னொரு 72 72 கொடுத்துருவேன். செம்மையான மேட்ச். ஆனால் இது வேறு லெவல் 3 மேக்டனு. இப்போ வந்து இந்த பான்ஃபயர் சூப்பர் பான்ஃபயர் போட்டுருந்தான். தலைவன் உள்ளே போவான் எனக்கே, ஆனால் நாக் ஆகிடுவான். திருப்பி நான் வந்து கரெக்டாக ஹெட்டில் அலைன் ஆகி அவனை வந்து போட்டு தள்ளிட்டேன். அப்புறமா பச்சை பாம்பு போட்டேன் தலைவனுக்கு, யாருக்குன்னா எம்கே காட்ஜிலாக்கு. வாவான்னு அப்போ தான் எந்த ஐட்டமும் லூஸ் பண்ணாமல் இருப்பான். சரின்னு ஸ்பீட் பூஸ்ட்டு எல்லாமே வாங்கிட்டு இந்த தடவை வந்து இந்த பக்கமாக தான் போகணும். எனக்கு வந்து இந்த மேப்பில் வந்து எந்த பக்கம் போகணுன்னு மறந்து போச்சு. சுத்தமாக சொல்ல போனாக்கா இந்த மாதிரி இந்த ரூம் மேட்சா அதெல்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் எனக்கு மறந்து போச்சு. சரின்னு இப்போ நான் இந்த பக்கமாக போகிறேன்னு இருப்பேன், அப்போ தான் எனக்கு மறந்து போயிடும். எந்த பக்கம் நான் போனோன்னா அந்த பக்கம் போகணுடா வாடான்ட்டு தான் தலைவன். சரி நான் வரேன் அப்படின்ட்டு இங்கே பொறுமையாக க்ளோவால் போட்டு நான் பொறுமையாக ரெஸ்ட் பண்ணுவேன். ஆனால் தலைவன் வந்து வேகமாக ரெஸ்ட் பண்ணி டக்குன்னு அங்கே போயிடுவான்.
அப்புறமா இங்கே வந்து சுற்றிட்டு இருப்போம். அவன் வந்து சுவிட்சு போட்டு மெடிக்கேட் போட்டுருந்தான். இங்கே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டேமேஜ் கொடுத்துருவான். இங்கே வந்து பான்ஃபயர் போட்டுருவான் தலைவன். நல்ல வேலை பான்ஃபயர் போட்டான், இல்லைன்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். சரின்னு நம்மளுக்கும் வந்து ஹெல்த் ரீஜெனரேஷன் ஆகிட்டு இருந்துச்சு. இங்கே தான் வந்து அவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணிகிட்ருப்பாங்க. நான் வந்து ஹெல்த் ரீஜெனரேட் பண்ணிகிட்ருப்பேன். அப்புறமா தலைவன் வந்து பின்னாடி வந்துட்டுருப்பான். சாரி, பின்னாடி இங்கே பாருங்கள், சைடு வைஸாக வந்துட்டுருப்பான். அப்புறமா இங்கே வந்து அவனுக்கு லாக் வச்சுருவான், நான் இங்கே இவனுக்கு ஹெட்ஷாட் போட்டுருவேன். அவ்வளோதான், பூயா வாங்கியாச்சு. ஒரு சரியான கம்பேக்கான இது. அப்புறமா வந்து இருங்களேன், நான் இப்போதைக்கு இதை கட் பண்ணிடுறேன் ரெக்கார்டிங்க. ஏன்னா நான் இன்னொன்று காட்டணும். எக்ஸிட் ஆகிட்டு நான் ரெக்கார்டிங்க கட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து என்ன சொல்லிட்டு இருப்பானா, எஃப்எஃப்ல வந்து நான் வந்து விட்டு கொடுத்துட்டேன், ஏன்னாக்கா நீங்களாம் வந்து அழுவீங்க, அதனால் நான் விட்டு கொடுத்துட்டேன்னு இருப்பான். ஆனால் தலைவங்க எப்படி ஆடினான்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. நீங்களே சொல்லுங்கள், அவன் விட்டு கொடுத்தானா இல்லை நாங்களா ஜெயிச்சோமான்னு. அது எப்படிங்க 6 ரவுண்டு வந்துட்டான், 6 ரவுண்டு வந்துட்டு எப்படிங்க விட்டு கொடுப்பான்? என்னங்க இது, ரொம்ப பச்சை பொய்யா இருக்குதுங்க இது. சரின்ட்டு நாங்கள் அதுக்கு ஒன்றுமே சொல்லலை. அதுக்கு காட்ஜியில் நான் வர இதில் வந்து ரைவல்ஸ் விளையாண்டுருப்போம். ரைவல்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ரோப்ளாக்ஸில் இருக்கோம்ல ரைவல்ஸ், அதுலேயும் வந்து தலைவனை வந்து ஆர்பிஜியில் போட்டு அடிச்சிட்டேன். நான் வந்து ஸ்பேமே பண்ணல அதிகமாக, ஆனால் நல்ல கேம் பிளே கொடுத்தேன். அவனும் ஆர்பிஜி யூஸ் பண்ணான், நான் ஒன்றுமே கேட்கல. அவன் யூஸ் பண்ணிட்டோம். ஆனால் நான் ஆர்பிஜியே அவ்வளோ நான் பெருசாக எங்கே பார்த்தாலும் ஸ்பேமே பண்ணல. நான் அவன் கரெக்டாக எப்போ அவன் வந்தானோ அப்போ தான் நான் அடித்தேன், பெருசாக நான் ஸ்பேமே பண்ணலை. சரின்ட்டு அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. ஆனால் ஆர்பிஜியில் நான் லைட்டாக ஸ்பேம் பண்ணியிருப்பேன் தான், அதனால் மன்னிச்சு அதெல்லாம் விடுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. இன்றைக்கான வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு, ஷேரு, கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. ஸோ நவ் பை பை.